நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹை ப்ரெஷர் ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரை படிஞ்ச இடத்த கூட ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய மாடி இது. இந்த மாடியில் எந்த அளவுக்கு பாசி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பாசி படிஞ்ச இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் ஜெட் வச்சு அடிக்கும்போது சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மாடியில் வந்து பாசி படிஞ்சிருந்ததுன்னா பெயிண்ட் அடிக்கும்போது அதெல்லாமே வந்து ஒரு ஒயர் ப்ரஷ் வச்சு அதை வந்து தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது சில கீறல்கள் விழும். அப்படி கீறல் விழும்போது சிமெண்ட்டும் கொஞ்சம் உறிஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜெட்டு வச்சு நீங்கள் வாட்டரை ஃபோர்ஸாக அடித்து இந்த பாசி மட்டும் எடுக்கிறதால உங்களுக்கு மாடிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இது மாடிக்கு மட்டும் கிடையாது. இந்த ஹை ப்ரெஷர் ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல விதத்தில் பயன்படும். நம்ம மாடி க்ளீன் பண்ணலாம், வீடு க்ளீன் பண்ணலாம், வாசல் க்ளீன் பண்ணலாம், வண்டி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டு தேவைப்படுது. இந்த ஜெட்டு பயன்படுத்தி நம்ம வண்டியெலாம் க்ளீன் பண்ணும்போது குறைஞ்ச அளவு தண்ணி இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கெட் தண்ணியிலேயே ஈஸியாக நம்ம கார் க்ளீன் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போய் வெளியே வாட்டர் சர்வீஸ் விட்றோம்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெட்டு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா காரோ பைக்கோ வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம கடைக்கு போக வேண்டியதில்லை. நம்மளே வந்து சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது கார் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பல வேலைகளுக்கு பயன்படுது. நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே போன வருஷம் பெயிண்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி ஜெட்டு வச்சு தான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கும்போது பெயிண்டோட லைஃபும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நீங்கள் ரூஃபில் டேம்பூர் பெயிண்ட் அடித்தாலும் சரி, இல்லை ஒரு செவுத்தில் பெயிண்ட் அடித்தாலும் சரி, அதை சும்மா தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்கிறத விட இந்த மாதிரி வாட்டர் ஜெட்டை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுன்னா பெயிண்ட்டும் நல்லா ஒட்டும், அதோட லைஃபும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சரி, இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டு என்ன ரேட்டு, இந்த ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறது, இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹை ப்ரெஷர் ஜெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரியும் பிராண்டுக்கு தகுந்த மாதிரியும் பல விலைகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயிலேருந்தே நமக்கு லோக்கல் பிராண்ட் எல்லாமே கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா போஷ் பிராண்டு. போஷில் வந்து பார்த்தீங்கன்னா 125 அப்படிங்கிற மாடல். அந்த 125 அப்படிங்கிற எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டால் வெளியேற்றக்கூடிய வாட்டருடைய ப்ரெஷரை குறிக்கும். கிட்டத்தட்ட இந்த பம்ப்லேருந்து 125 பார் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு 125 அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுலேயே இன்னும் 135 இருக்குது, 110 இருக்குது, இது மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வாங்கிக்கலாம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 125 மாடல் வாங்கியிருக்கோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஆர்டர் போடும்போது 9500 ரூபா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்பப்போ மாறிட்டு இருக்கும், கூட குறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கிடுவோம். அமேசானில் வந்து ஒரு 10 டேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்றதுக்காக அமேசான்லேருந்து புக் பண்ணியிருந்தோம். வாங்கினது நல்லா இருந்தது. நம்ம இதை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் பக்காவாக க்ளீன் பண்ணி இந்த மாடி வந்து ரொம்ப சுத்தமாக பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஆளை வச்சு இதை தேய்ச்சிலாம் க்ளீன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு சுத்தமாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் காலன்றதால நல்லா தண்ணியை வந்து மாடியில் வச்சு ஊற வச்சு அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஜெட் வச்சு அடித்தோம்னா ரொம்ப சூப்பராக போயிடுது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம கார் வாஷ் பண்ணும்போது நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து சோப் ஆயில் ஊற்றி ஃபோம் வாஷும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் பாட்டிலும் கொடுத்துறாங்க. அந்த ஃபோம் பாட்டிலில் கொஞ்சோண்டு ஒரு பாக்கெட் ஷாம்பு ஊற்றிட்டு அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் பாட்டிலை வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அதில் வரக்கூடிய ப்ரெஷரில் உள்ளே இருக்கக்கூடிய சோப்பு நிறையா மாறி ஈஸியாக வந்து நம்ம வண்டியை வாஷ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு தான் ஷாம்பு ஊற்றிருக்கோம். ஷாம்பு கொஞ்சோண்டு ஊற்றிருக்கால ஓரளவுக்கு நுரை வருது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா நிறையா வேணும் இன்னும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஷாம்பு ஊற்றினா போதும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஷாம்பு அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு மறுபடியும் காரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே வெள்ளை ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷாம்பு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கார் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஷாம்பு கம்மியாக பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஒயிட் டாட்ஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் துணி வச்சு துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே டாட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஜெட் நாசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில ஜெட் நாசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல் ப்ரெஷரில் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திரும்பினீங்கன்னா ஃப்ளாட் நாசில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாட் நாசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பினீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணுது. இது வந்து வண்டி வாஷ் பண்ணுறதுக்குலாம் வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நாசில் வேறு மாதிரி நாசிலும் நம்ம 90 டிகிரி நாசில் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் கூட நம்ம ஸ்பேர் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் அளவு உள்ள ஹோஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ
ஸோ இந்த ஹை ப்ரெஷர் ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஜெட் வாங்கிட்டோம்னா அது பல நாட்களுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தும் போது கொஞ்சம் பொறுப்பாக பயன்படுத்திட்டு தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டு கரெக்டாக சுத்தமாக ஒன்று எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நீண்ட நாட்களுக்கு உழைக்கும். அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த போஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஜெட் வாங்கியிருக்கோம். அந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டு வந்து அதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பொருளாக இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ இது உள்ளே திறந்து பார்த்தோம்னா உள்ளார வந்து ஒரு நாசில், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நாசில் இருக்குது. இதில் ஜெட் நாசிலாகவும் யூஸ் பண்ணலாம், வந்து ஷார்ப்பாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 3 விதமான செட்டிங் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணும்போது காமிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குயிக் ரிலீஸ் கனெக்டரு. இந்த குயிக் ரிலீஸ் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைப் இன்லைட் பைப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தா இது வந்து ஒரு ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்லைட் பைப் கனெக்ட் பண்ணும்போது அந்த இன்லைட் பைப்பில் ஏதாச்சும் அடைப்பு இருக்குது, இல்லை பாசி இருக்குது, இல்லை டஸ்ட் எதாவது அதிகமாக இருக்குன்னா இந்த ஃபில்டரில் வந்து அடைச்சிக்கும். ஏன்னா அந்த டஸ்ட்டு அப்படியே உள்ளார போச்சுன்னா பிஸ்டனில் ஏதாவது பிளாக் ஆயிருன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா 16 ஆம்ஸ் பின்ன ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 ஆம்ஸ் ப்ளக்கில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மோட்டாரோடைய கெப்பாசிட்டி அதிகம்ன்றதால 16 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹை ப்ரெஷர் வாட்டரை வந்து அவுட்புட் டெலிவரிக்காக இந்த ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோஸை நம்ம எப்படி ஜெட்டை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் அளவு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக நீங்கள் தனியாக வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஜெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெட் கலர் நாபை வந்து அழுத்திட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டோட ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் உள்ளே வச்சு புஷ் பண்ணி திருப்பினீங்கன்னா லாக் ஆகிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு ஷாம்பு பாக்கெட்டை உள்ளார போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை நம்ம இதில் மாட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி மாட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கார் ஃபோம் வாஷ்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி நல்லா ஃபோம் வரும். அடுத்ததாக நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது இந்த நாசில் மாற்றிக்கணும். இந்த நாசில் வந்து ஒரு 3 விதமான ஃப்ளோ வரும். அந்த 3 விதமான ஃப்ளோவை நான் வந்து ஒர்க் பண்ணும்போது செக் பண்ணி காமிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை அழுத்திட்டு இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட் கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு உள்ளார அழுத்திட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஜஸ்ட் இப்படி திருநாளே போதும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செட்டப் மாறிக்கும். அதை யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இந்த ஜெட் நாசில் இவ்வளோ தான் கனெக்ட் பண்ணுறது. இதில் வந்து நம்ம ஓஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை இந்த மாதிரி அழுத்திட்டு இதை உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் விட்டோம்னா லாக் ஆயிரும். மறுபடியும் நம்ம பயன்படுத்தி முடிச்சுட்டு இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஓஸை வெளியே எடுத்தால் போதும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தான் வைக்கணும் போது மட்டும் பண்ணால் போதும். ஒருவேளை உங்களுக்கு இடம் நிறைய இருக்குன்னா நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி வைக்க தேவையில்லை, அப்படியே விட வச்சுக்கலாம். அடுத்தா இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயரமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து வீலும் கொடுத்துருக்காங்க. வீல் இருக்கிறதால நீங்கள் எங்கே வேணால் தள்ளிட்டு போய்க்கலாம். இது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப்பை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்லெட்டும் இதே மாதிரி தான், புஷ் டைப் தான். ஜஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை புஷ் பண்ணிவிட்டு உள்ளார ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வராது. இந்த இடத்துல நம்ம இந்த ஹேண்டில் மட்டும் ஃபோல்ட் பண்ணணும்னா இங்கே ஒரு ரெட் கலர் நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாப் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, இந்த நாப் வந்து டில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம தூக்கிட்டு போகிறதா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம எங்கேயா எடுத்து வைக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன். நீங்கள் வேணும் போது ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம இன்லெட் ஃபில்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஃபில்டர், ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல டைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஃபில்டர் ஏதாவது அடைப்பு ஏற்படுச்சுன்னா நம்ம அடிக்கடி கலட்டி இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதை நம்ம ஹேண்ட் டைட் பண்ணாலே போதும், ஸ்பேனரில் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அவங்க நமக்கு ஈஸியாக தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் நாபு. இந்த குயிக் ரிலீஸ் நாபை வந்து இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஓரிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஓஸ் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஓஸ் இருக்குது. அந்த ஓஸை வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரோஸ் இருக்குங்களா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்குது த்ரெட்டு, இந்த த்ரெட் தான். இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு வால்வில் கரெக்டாக கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி 3/4 இன்ச்சு FTA நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா அதில் வந்து இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெறும் ஓஸ் இருந்தால் கூட போதும். ஓஸை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஓஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கக்கூடிய நம்ம கனெக்ட் பண்ணி அதில் எந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். குறிப்பாக இந்த மாதிரி ஜெட்டு பயன்படுத்தும் போது குழந்தைகள் பக்கத்தில் எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து 125 பார் ப்ரெஷரில் அடிக்கிறதால நம்ம பெரியவங்களுக்கே கூட தோல் மேலே அடிச்சுன்னா தோல் பிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி குழந்தைங்க யாராவதுன்னா சும்மா நம்ம விளையாட்டுக்கு ஏதாவது மேலே அடித்தா கூட விபரீதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இதை வச்சுட்டு வேற எங்கேயா வெளியில் போகிறோம் அப்படின்னா பவரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா குழந்தைங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம இதை பயன்படுத்தினோம்னா அதை பார்த்துட்டு நம்ம எங்கேயா வெளியே போன உடனே குழந்தைங்க எடுத்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்க 1-2 குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைங்க இருக்கிறதுல இதை பத்திரமா பயன்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி எடுத்து அசம்பிள் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது, இதனால் என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.